ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தின் கடைசியில் கூட பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பாக்கியவான்கள் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை அன்றுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அநேக விதத்தில் அநேக மனிதர்கள் உங்களை துன்பப்படுத்துவார்களானால் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த தீமைகளை அவர்கள் நிந்திக்கிற நிந்தனைகளையும் துன்பங்களையும் தாங்கி சகித்து கொள்ளும்போது நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை. நிந்திக்கும்போது துன்பப்படுத்தும் போது அதை தாங்க முடியாதபடிக்கு அநேகர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வித இடையூறுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி ஆண்டவருக்காக வருகிற நிந்தனைகளையும் துன்பங்களையும் நாம் தாங்கி சகித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பலவிதமான தீமையான மொழிகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான காரியங்களை, தவறான வார்த்தைகளை, குற்றச்சாட்டுகளை ஒருவர் பேரில் ஒருவர் சொல்வார்களானால் அதை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் சிலுவையில் தேவனை கூட அநேக நிந்தனை ஆன வார்த்தைகள் வந்தது. அப்போது தேவன் பொறுமையாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மீது அநேக தீமையான மொழிகள், நம்மை குறித்ததான தவறான கருத்துக்களை, தவறான காரியங்களை ஒரு மனிதர்கள் சொல்வார்களானால் அந்த நேரத்தில் நம்முடைய மனது சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை திடப்படுத்தி கொண்டு அதை தாங்கும்போது சகித்து கொள்ளும்போது நாம் மெய்யாகவே பாக்கியவான்களாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்யாத காரியங்களை செய்ததாக பொய்யாக சொல்வார்களானால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேக குடும்பங்களில், அநேக சமுதாயத்தில், அநேக இடங்களில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் மற்றவர்களிடத்தில் அவர்கள் நன்மையான காரியங்களை அறிவியாதபடிக்கு அந்த மனிதனை குறித்து அநேக நன்மையான காரியங்கள் இருக்கும், அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு தீமையான அவர்கள் செய்யாத காரியங்களை அநேகரிடத்தில் அறிவித்து அதை குறித்து அநேக பிரச்சனைகள் போராட்டங்களையும் ஒரு சில மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அப்படி உருவாக்குகிற சூழ்நிலை, அப்படிப்பட்ட குடும்பங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை குறித்து ஒருபோது சோர்ந்து போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படி தாங்கி சகிக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அதனால் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரலோகத்தில் நமக்கு ஒரு மிகுதியான பலனை நமக்காக தேவன் வைத்திருக்க. எப்படி துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கப்படுகிறவர்கள், பலவிதமான பொய்யான காரியங்களை சொல்லுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் ஒரு மிகுந்த பலனை நமக்காக வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இப்படிப்பட்ட துன்பத்தில் சகித்து கொண்டிருக்கிறார்களோ, வேதனையோடு கூட தாங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இந்த பூமியில் அல்ல, பரலோகத்தில் ஒரு மிகுதியான பலனை நமக்காக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுதியான பரலோகத்தின் மிகுதியான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லா காரியங்களையும், குடும்பத்தில், சமுதாயத்தில், உறவுகள் மத்தியில் வருகிற தீமையான மொழிகளையும் பொய்களையும் நாம் தாங்கி சகித்து கொண்டு
சந்தோஷப்பட்டு நாம் களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்றால் நீங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாய் தேவன் வைத்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். தேவனிடத்தில் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை வருகிற பலவிதமான தீமையான மொழிகள் பொய்யாய் சொல்லும்போது நாங்கள் அதை தாங்கி சகித்து சந்தோஷப்பட்டு களி கூறும்போது நீர் எங்களுக்காக பரலோகத்தில் மிகுதியான பலனை நீர் வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட நிந்தைகள், துன்பங்கள், வேதனைகள், அவர்கள் சொல்லாத காரியங்களை சொல்லுகிறதாக பொய்யாய் சொல்லுகிற வார்த்தைகளிலும் அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும்போது அவர்களுக்கு நீங்கள் மிகுந்த பலனை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.